ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நான் ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். உங்கள் கையில் சாம்சங் கேலக்ஸி ஃபோன் இருந்துச்சுன்னா நான் காட்ட போகிற இந்த அற்புதமான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பிராண்டு மொபைலை பற்றி எனக்கு தெரியல, பட் சாம்சங் கேலக்ஸியில் இந்த செட்டிங்கை நான் பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம டேரெக்டாக கூகுளோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை சர்ச் பண்ணுவோம். அப்போ அங்கே தேடி பார்க்கும் போது கிடைக்காது. சில சமயங்களில் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட பேஜை ஓப்பன் பண்ணி அது வழியாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்டை சர்ச் பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம தேடக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சைட்லேருந்து அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணுறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை. பட் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள ஏதாவது மால்வேரோ இல்லை ட்ரோஜனோ, சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜில் வைரஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வைரஸும் அந்த அப்ளிகேஷன் சேர்ந்து உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது நம்ம ஃபோனில். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நம்ம ஃபோனை யூஎஸ்பி மூலம் கனெக்ட் பண்ணி இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அது மூலியமாக கூட வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது தடுக்கிறதுக்கு நம்ம சாம்சங் கேலக்ஸி ஃபோனில் ஒரு அற்புதமான செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிய அப்டேட்ல கூடுதலான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கூடுதல் பலமா இருக்கும் உங்க போனுக்கு. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க. போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கீழே பாருங்களேன், ஆட்டோ பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஆஃப்ல இருக்கு. இப்போ இதுல பாருங்க, பிளாக் ஆப்ஸ் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு சோர்சஸ். புரியுங்களா? இப்போ நார்மலாக ப்ளே ஸ்டோரு கேலக்ஸி ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை, சரியா? ஆனால் தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அது வழியாக அந்த மலிசியஸ் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிளாக் கமாண்ட்ஸ் பை யூஎஸ்பி கேபிள். இப்போ ஃபோனுக்கும் மற்ற டிவைஸுக்கும் நீங்கள் யூஎஸ்பி கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணும் போது அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், மலிசியஸ் சார்ஜஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் டிவைசஸ் வான்ட் பி ஏபிள் டு சென்ட் கமெண்ட்ஸ் டு யுவர் ஃபோன். பார்த்தீங்களா, எந்த ஒரு கமாண்டும் உங்கள் ஃபோனுக்கு போகாத அளவுக்கு இது தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி பிளாக் மால்வேர் இமேஜஸ் இன் மெசேஜிங் ஆப்ஸ். அதே மாதிரி யாராச்சும் மெசேஜிங் ஆப்ஸ் வழியாக மால்வேர் இமேஜஸ் அனுப்புனாங்கன்னா அதையும் தடுக்கும். அதே மாதிரி பிளாக் நன் அஃபிஷியல் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். prevent installation of system software that has not been certified. சர்டிஃபை செய்யப்படாத எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இந்த பர்டிகுலர் இந்த செட்டிங்கை தடுத்து நிறுத்துமா, சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக புதிய அப்டேட்டில் இங்கே பாருங்கள், டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி ஒன்று இருக்கா. இது கிரே கலரில் இருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணுறது? ஜஸ்ட் இது என்ன பண்ணுங்கள், இதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் கீழே போகணும். கீழே போனீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, இதை ஆன் பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆட்டோ பிளாகர்ஸ் இருக்குல்ல, இது ஆனில் இருக்கா. இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, 30 நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆட்டோ பிளாகர் எனேபிள் ஆகிடுமா. செமலை சப்போஸ் யாராச்சும் இதை நோண்டினாங்கன்னா, இதை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா, ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் மீண்டும் இது எனேபிள் ஆகிடுமா. அதுக்கு தான் இந்த செட்டிங், சரிங்களா? சப்போஸ் நீங்களே இதை ஆஃப் பண்ணாலும் என்ன பண்ணும், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி இதை எனேபிள் பண்ணி விட்டுரும். ஸோ இதை சமீபத்தில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண இந்த அற்புதமான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போயிடாதீங்க. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல.